கடலூர் மக்களின் உள்ள குமுறல். இந்த ஆட்சியை பத்தியே பேசாத, என் தெய்வமே உனக்கு கையெடுத்து கும்பிட்றோம். இந்த ஆட்சியில பத்தியே பேசாத. அரசாங்கத்துல இருந்து ஒன்னும் பண்ண மாட்டாங்க நமக்கு. அவங்க எல்லாம் இந்த அரசியலே சரியில்லைங்க, அதை பத்தி பேசாதீங்க. கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, பிராடு. ஒருத்தவங்க நல்ல மரம் ஒரு பொம்பளை நல்ல துணி கட்டின்னு போக முடியாது. ஒரு பொண்ணுங்க போனாக்கா பாதுகாப்பு கிடையாது. பெண்ணுங்களுக்கு நிறைய பாதிப்பு. ஆம்பளை பிள்ளைகளும் இப்பெல்லாம் வந்து கஞ்சா எல்லாமே சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சுங்க. சட்டம் சரியில்லை. நல்லா எதிர்பார்த்தோம். எப்படின்னா 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாங்க. அதை நல்லா செய்வாங்க எதிர்பார்த்தோம். ரொம்ப மோசம். தண்ணியே ஒரு பால் மாதிரி வருது. நல்ல குடிநீர் இல்லை. இதுல சுத்தி போட்டு கிராமம் ஃபுல்லாவே கிட்னில போறது எல்லாமே சின்ன பசங்க. ஏரியால எல்லாத்துக்கும் அதிகமா கிட்னி ஃபெயிலியர்ல எங்க ஊர்ல நிறைய பேர் சாவுறாங்க. இன்னும் கிட்னி ஃபெயிலியர் 4-5 பேர் இருக்காங்க. இன்னமும் டைல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல தண்ணி விஷயம் சொல்றாங்க டாக்டர். தண்ணியால வரத்தான்னு சொல்றாங்க டாக்டர். அவங்க குடும்பத்துக்கு வந்தா அவங்களுக்கு தெரியும். இது வந்து எங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. ஆட்சியில் அவங்கவுங்க வர நேரத்தில் ஓட்டு போடுங்க வந்து கேட்பாங்க, தனியாக கேட்பாங்க. அவங்கள ஆட்சியில் உட்காந்துட்டாங்கன்னா அதோட வேலை முடிஞ்சுது. எலெக்ஷன் டைம்ல வந்து அவங்க தேவை என்னவோ அதை சொல்லுவாங்க, நாங்க பாத்துக்கிறோம். இப்ப வீடு எங்களுக்கு கூரை வீடு பின்னாடி இருந்தது, இடிஞ்சு அந்த டைம் விழுந்ததுன்னா அப்படியே இன்னும் ஒரு போட்டோ எடுப்பாங்க, 5-3 கொடுத்துட்டு அதோட முடிஞ்சிடும். நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்களே தவிர இன்ன வரைக்கும் யாரும் வந்து எங்களுக்கு எதுவும் பண்ணது இல்லை. டிஎம்கே இந்த ஏரியாவுக்கு வரதே கிடையாது. எம்பி இருக்காரு டிஎம்கே சார்பா, அவரு திருமாவளவன் ஜெயிச்சாரு. அவரும் ஒண்ணு என்ன கூட கண்டுக்கல. அவர் சார்பா ஒரு சின்ன கட்டடம் கூட கிடையாது. மீனவருக்கு நிறைய பிரச்சனை தான் இருக்குது. எதுவுமே அந்த வளக்கூடாலாம் நம்ம பயன்படுத்தினாங்களே, அது எதுவும் பயன்படுத்தவே வரல. கட்சியாருக்கு வந்து பாக்குறாரு, இன்னும் ஒருத்தம் கூட ஊழல் கட்டி கொடுக்கல. வந்து வரவே இல்லை, யாரும் பார்க்கவும் இல்லை. நிறைய ஊழல் நடக்குதுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு மாசமா இருக்காங்க, ஒரு வயசானவங்க நிக்கிறாங்க, குழந்தை கையில வச்சுக்கிறாங்க, டப்புன்னு ஓடிடுறாங்க. அதுக்கு நிறுத்தி அதை ஏற்றி போக மாட்டாங்க. இப்போ அதை போய் அவங்கள கேட்டாக்கா, நீங்க ஏன்னா நம்ம சொன்னா நீங்க முட்டையை சவரித்துக்கு வரீங்க, நாங்க நிக்கணுமா? 1000 ரூபாய் கொடுத்தா அதுல எங்களுக்கு என்ன லாபம்? எங்களுக்கு ஃப்ரீ பஸ் வேணும். நாங்க இலவசமே கேட்கல, எங்களுக்கு இலவசம் வேணும். அங்கங்க மழை நேரத்தில் தண்ணி எல்லாம் தேங்கி நிக்குது. பஸ் ஸ்டாண்ட்ல பள்ளம் மேடுமா இருக்குது. பஸ் வந்து சரியா நிக்க முடியல. கவர்மெண்ட் காசு தான் கொடுக்குறாங்க மக்கள்கிட்ட. இவங்க காசு எடுத்து கொடுக்குறாங்க. மாற்றம் கண்டிப்பா வரும். இவங்களே வர